காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி. அது இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு ஃபினான்ஸ் சொல்லி கொடுக்கறது எவ்வளோ முக்கியன்றதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ எல்லாருமே யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எதுக்கு சின்ன வயசுலேயே போயிட்டு காசை பற்றிலாம் தேவையில்லாமல் நம்ம சொல்லி கொடுக்கணும், குழந்தைய எதுக்கு இப்பயே அதை காசெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். குழந்தைகள் கண்டிப்பாக காசை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே என்ன சொல்லுவோம், சின்ன வயசுலேருந்தே நல்லா படிக்கணும், ஸ்கூலில் நல்லா ஃபஸ்ட்டு மார்க் வாங்கணும், நல்லா படித்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நல்ல ஒரு காலேஜில் சேரணும், ஒரு நல்ல ஒரு துறையை தேர்ந்தெடுக்கணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், காலேஜ் முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போகணும். இது எல்லாமே எதுக்கு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் எண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க போய் நல்ல இடத்துல நல்ல இது ஒரு ஒர்க்கில் போயிட்டு நல்லா சம்பாதிக்கணுன்ட்டு தான். இப்போ இது எல்லாமே சொல்லி கொடுத்த நீங்கள் அந்த ஃபைனல் எண்டில் வந்து அவங்க சம்பாதிச்ச காசை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், இது பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா ஃபைனலாக அவர் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சோம், அதை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும்னு தெரியலனா இது பண்ணதுக்கு ஒரு யூஸே இல்லாமல் போயிடும். ஸோ அதுதான் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அதை சின்ன வயசுலேருந்தே நீங்கள் விதை மாதிரி போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா நாளைக்கு அது வளரும் போது கரெக்டான ஃப்ரூட்டில் வந்து நிற்கும். இப்போது அதை பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் லிட்ரஸியை பற்றி குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ஏன் கற்றுக் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வயசுலேயே கிரெடிட் கார்டை பற்றி சொல்லிக் கொடுங்க, தப்பு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி லோனை பற்றி கற்றுக் கொடுங்க. இப்போ என்னென்னா, இப்போது நீங்கள் ஒரு 7 வயசோ இல்லை 8 வயசோ நல்ல ஒரு பசங்க புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு வரும்போதே ஒரு 10 வயசு பையனையோ பொண்ணுக்கிட்டையோ போய் உட்காந்து சொல்லுங்கள், லோனுன்றது இதுதான், உங்களுக்கு வந்து கடன் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் லோனுன்றது என்ன நினச்சிக்கூடாது, அது நம்ம காசுன்னு நினச்சிக்கூடாது, இன்னொருத்தவங்களுக்கு நம்ம திருப்பி கொடுக்க வேண்டிய காசு. ஆனால் அது சும்மா கொடுப்பாங்களா? யாரும் சும்மா கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்க, வட்டி போடுவாங்க. அப்போ அந்த வட்டியை நம்ம சேர்த்து கட்டணும்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்றது ஒரு விஷயம் இருக்குது, இவ்வளோ வட்டி கட்டணும். இதெல்லாம் நீங்கள் சின்ன வயசுலேருந்தே பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் கொஞ்சம் பெருசாகிட்ட பிறகு இந்த பேரண்ட்ஸுக்கும் பசங்களுக்கும் நிறைய பிரச்சனை வரும். இது எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஸ்கூல் எண்டு காலேஜில் வரும். எங்கன்னா பசங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு இந்த பைக் வேணும்னுவாங்க, இல்லை இந்த கார் வேணும்னுவாங்க. இப்போது கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபா இல்லை 4 லட்ச ரூபாய்க்கு இந்த பைக்கு தான் நான் காலேஜ் போவேன்னு சொல்லி ஒரு பிரச்சனை வரும். இது எதுக்கு வருதுன்னா, அவங்களுக்கு இந்த காசோட அருமை தெரியல, அந்த காசு என்ன வேல்யூன்றது இன்னும் புரிஞ்சிக்கல. இப்போ நீங்கள் சின்ன வயசுலேயே போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா, அந்த குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். இப்போ ஒரு காலேஜில் படிக்க போகிறாருன்னா அவருக்கு முன்னாடியே புரிஞ்சிருக்கும், நம்ம தேவையில்லாமல் 3 லட்ச ரூபா கொடுத்து இந்த பைக்கை வாங்குறதுக்கு இந்த காசை எடுத்துகிட்டு போய் நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா, நாளைக்கு நான் காலேஜ் முடிச்சுட்டு வரும்போதே என்கிட்ட ஒரு நல்ல அமௌண்ட் இருக்கும், நான் இதை வச்சு பிஸ்னஸ் பண்ணி நான் நல்ல ஒரு லெவலுக்கு வர முடியுன்றதை புரிஞ்சிக்க முடியும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இதை புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்னா, உட்கார வச்சு குழந்தைங்களுக்கு ஃபினான்ஸை பற்றி கற்றுக் கொடுக்கணும். இப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க, என்னன்னா 3 லட்ச ரூபா கொடுத்து நான் பைக் வாங்கி கொடுக்குறேன்ப்பா, இல்லையா உனக்கு இதுக்கு பதில் நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் 3 லட்ச ரூபா உனக்கு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், நீ பைக்கை வாங்குவேன், ஜாலியாக போவ வருவேன், 3 வருஷம் முடிக்கும் போது அதுக்கப்புறம் அந்த பைக்கோட விலை மிஞ்சி போனால் 80,000 1 லட்சம் தான் போகும், 2 லட்சம் நஷ்டமாக தான் போகும், எல்லாமே ஓகேவா? இல்லை இதே 3 லட்சம் நான் போட்டு வச்சுருந்தா 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு வரும்போது இதுவே ஒரு 6 7 லட்சமோ ஆயிருக்கலாம், இல்லை 10 லட்சம் கூட ஆயிருக்கலாம். அப்போ உனக்கு பிடிச்ச விஷயங்களை நீ பண்ணலான்றதை ப்ராப்பராக நம்ம எஜுகேட் பண்ணணும். இன்றைக்கி பிரச்சனைகள் ஏன் அதிகமாகுதுன்னா, எஜுகேஷன் இல்லாதனால தான், ப்ராப்பர் நாலேஜ் இல்லாதனால தான் கன்ஃபியூஷன் வரும். ஒன்ஸ் நாலேஜை ஷேர் பண்ணிட்டனாலே கன்ஃபியூஷன் பாதி குறைஞ்சிடும். ஸோ இப்போ நீங்கள் என்னென்ன கற்றுக் கொடுக்கணுன்றதை நான் இப்போ சொல்கிறேன். நான் இப்போ கற்றுக் கொடுக்குறதுல என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நம்ம சின்ன வயசில் குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி தருவோம், இப்போ இந்த காசு வருது, இந்த காசு எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணேன், இந்த டப்பாக்குள்ளே போட்டு வச்சிரு, இதில் இந்த உண்டியல் வாங்கி கொடுத்து இந்த உண்டியலில் நீ சேர்த்து வச்சுக்கினே வா, அப்போ உங்களுக்கு இது நாளைக்கு யூஸ் ஆகும்னு தான் சொல்லிக் கொடுப்போம். இது கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நம்ம சின்ன வயசுல என்ன பண்ணிடுறோம், காசு எடுத்துகிட்டு போய் உண்டியலில் வச்சிரு, இதுதான் சேவிங்ஸ்ன்னு நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா, நாளைக்கு பெருசானாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 30 வயசு வரும்போதும் காசை எடுத்துன்னு போய் சேமிக்கிறன்ற பேரில் எடுத்துன்னு போய் பீரோவில் போட்டு வச்சுருவாங்க. அப்போ பீரோவில் பூட்டி வைக்கும்போது என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா, அது எதுவுமே பண்ணாது, லாஸ்ட்டில் தான் முடியும். அது எப்படி லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வருஷம் பணவீக்கம் ஏறிக்கிட்டே தான் போகுது. இப்போது ஒரு 7% ஒரு கண்ட்ரியில் பணவீக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி போட்டு வச்சுருக்க 1 லட்ச ரூபா நாளைக்கு அடுத்த வருஷம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ 93,000 ரூபா தான். ஏன்னா நீங்கள் வாங்கக்கூடிய பொருள் வேலை என்ன ஏற்றிருக்கு, ஒரு சைடில் ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்குல்ல. அப்போ பொருள் வேலை ஏறிக்கிட்டே போகுது, ஆனால் உங்களோட காசு மட்டும் பீரோவில் அப்படியே இருந்துச்சுன்னா அதில் என்ன யூஸ் இருக்குது? இதோட விதை எங்கே போடுறோன்னா, நம்ம சின்ன வயசில் போட்டோம் பார்த்தீங்களா, உண்டியலில் போய் காசு போடுங்க, இதில் தான் வருது. ஆனால் அதுக்கு பதில் உண்டியலில் போடுறதுக்கு பதில் சின்ன வயசுலேயே கற்றுக் கொடுங்க. இதை போய் நீ இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுப்பா, ஒன்று ஷேரில் வாங்கி வை, இல்லை கோல்டு வாங்கி வை, இது அப்பா கிட்ட கொடு, அப்பா வந்து உன் பேரில் நான் இதை வாங்கி வைக்கிறேன். சின்ன சின்ன ஷேர்ஸாக இருக்கலாம், இல்லை சின்ன சின்ன கோல்டு கிராம் ஆஃப் காயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நீ கொஞ்சமாக சேர்த்துட்டு இது வரும்போது என்கிட்ட கொடு, அதுக்கு நான் ஒரு 1/4 கிராமில் உனக்கு கோல்டு வாங்கி கொடுத்துறேன், இதை இந்த அமௌண்ட் சேர்த்துட்டியா, இதில் நீ இதை வாங்கி வச்சுக்கோ. இல்லையா கோல்டு வாங்குற அளவுக்கு இல்லையா, நீ இப்போ தான் 70 ரூபா சேர்த்து வச்சுருக்க, 1 கிராம் நான் சில்வர் வாங்கி கொடுக்குறேன் உனக்கு,
இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸாக சின்ன வயசுலேருந்தே நீங்கள் அந்த விதையை போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நாளைக்கு பெருசாகும் போது அவங்களுக்கு அதை பற்றி நாலேஜ் இருக்கும். எந்த காசையும் எடுத்துகிட்டு போய் பீரோவில் பூட்டி வைக்கக்கூடாது. ப்ராப்பராக போய் இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் எனக்கு எது லாபம் கொடுக்குமோ அதில் இன்வெஸ்ட் பண்ணலான்றது சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா பெருசாகும் போது அவங்களுக்கு பயங்கரமாக யூஸ் ஆகும். ஸோ இதை முதல்ல ஃபஸ்ட்டு பண்ண கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷன்னா என்னென்னு கற்றுக் கொடுங்க. பண வீக்கம்னா என்ன கற்றுக் கொடுங்க. நீங்கள் என்னென்னா கையில் வச்சுருக்க காசு உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிட்டே வரும்ன்றது சொல்லிக் கொடுங்க. இது முதல்ல நமக்கு தெரியணும் பேரண்ட்ஸாக. அப்போ ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸாக நமக்கு தெரியலனா முதல்ல நம்ம எஜுகேட் ஆகிக்கணும். முதல்ல நமக்கு எஜுகேட் பண்ணால் தான் நெக்ஸ்ட் வரக்கூடிய ஜென்ரேஷனை ப்ராப்பராக எஜுகேட் பண்ண முடியும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ப்ராப்பராக கற்று பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு பெருசாகும்போது ப்ராப்பர் ஃபினான்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது தெரியும். நீங்கள் எந்த அளவுக்கு படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, காலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, அதே டைமில் எப்படி ஒரு வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, அந்த வேலையில் போய் சம்பாரிச்சிட்டு வரக்கூடிய காசை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதையும் நம்ம முக்கியமாக சொல்லி கொடுத்தால் மட்டும்தான் லைஃப் ரொம்பவே ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இதை ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. காசை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள், லைஃப்பை ஸ்மூத்தாக லீட் பண்ணுங்கள்.